போன வாரம் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எடுத்த மினி விலாகுங்க இது. மார்க்கெட் போயிருந்தப்ப நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன், இங்கே உள்ள மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே உள்ள வெஜிடபிள்ஸோட ரேட்டிங் எப்படி இருக்கும், என்னென்ன கிடைக்கும், ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான். வாழைக்காய், அதுக்கப்புறம் வாழைப்பூ, கத்திரிக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதோட கொஞ்சம் ஃப்ரிட்ஜையும் வந்து அந்த வெஜிடபிள் ட்ராயரே வந்து கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸ், பழைய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ட்ராயரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் க்ளீனப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரிட்ஜையும் லைட்டாக கொஞ்சம் க்ளீனப் பண்ணேன். நான் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜு வந்து அவங்களே வந்து இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜு தான், இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அந்த ட்ராவு வந்து இதுதான் என்னோடய வெஜிடபிள்ஸ் ட்ராவு. இதில் தான் நான் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்டஃப் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி வைப்பேன். கோகோனட் மில்க் வந்து இங்கே நல்லாவே கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஆனால் முன்னாடிலாம் நான் கோகோனட் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டேஸாக எனக்கு வந்து கோகோனட்டாக நம்ம வாங்கி பேஸ்ட்டாக அரைச்சி செய்கிற மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி சுண்டல், புளிக்குழம்பு இதுக்கு வந்து கொடுக்கும்போது நல்லா இருக்குது. கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இந்த தேங்காய் உடைக்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, இந்த கத்தி வச்சு தான் நான் உடைக்கிறேன். அதான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி அதில் பெருசாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உடைச்சா சீக்கிரம் உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவே நான் அழகாக உடைச்சிட்டேன்.